பொதுமக்களுக்கு விழா கட்டிய கமிட்டியார்கள் சார்பாக ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதாவது மாருதிக்காரனுடைய சாவி இதோ எங்களிடத்தில் உள்ளது. தவறவிட்ட அன்பர்கள், அதாவது மாருதி கார் சாவி ஆஞ்சநேயர் சாவி பரப்போது காரில் சாவியை தொலைத்த அன்பர் வாங்கி சென்று விட்டார். அப்போது ஆண்டவனாகிய மலையாண்டு சுரையாண்டவன் என்ன நினைக்கிறார்? என்னையா கேட்கிறான், எனக்கு என்ன நல்ல அப்போது தேவாதி தேவர்கள் எல்லாரும் அந்த மூத்தத்திலே வரமானதிலே மூவாறு ஆடிய கடத்திலே தேவாதி தேவங்கள் எல்லாம் மண்ணை வெட்டி தான் குடைத்து மண்பீடம் போடுகிறார். அம்மாள் பிரப சக்தி சுடரை கொண்ட சுவாமி மும்மூர்த்திகளும் 30 தேவிமார்கள் எல்லோரும் திரையிலே நடனம் புரிந்தார்கள். நாட்டியம் ஆடினார்கள். அப்போது அம்பிகை பார்வதியானவள் நடனம் புரிகின்ற வேலை பார்வதியின் காலிலே அணிந்திருந்தாலே சடங்கை, அந்த செம்பு சடங்கை, அந்த சடங்கையில் இருந்து ஒரு மாணிக்க பரனானது தெரித்து தீர்த்தரித்து அந்த மணிமந்திர பாறையை கண்ணீரென்று ஒளியோடு ஓசையோடு விழுந்ததா. என்ன ஆச்சரியம்! பகவானுடைய அருட்பெரும் கருணையினாலே அந்த கை
கைலாசத்திலே அந்த மணிமந்திர பாறை 2 கவராகி வெடித்து அதிலே ஒரு பாடகன் தோன்றுகிறார். பொங்குடிமை கூறுகிறா வந்து சுவாமி எனக்காக எதற்காக பிறவி செய்தீர்கள்? முகம் கண் வைத்து கண்ணியோடு பிறவி செய்திருக்கிறேன். என் அருமை பாலகன் மகனே மணிமந்திர பாறையிலே முன்குத்தி பூணூலும் பஞ்சாங்க ஏடுடனே வலது தோளிலே மணிமகனத்தோடு பெருமுகத்தோடு இப்படி தோன்றப்பட்டிருக்கிறார். கைவெட்டும் கருவியோடு கட்டழக உன்னை எதற்காக நான் பிறவி செய்திருக்கிறேன் தெரியுமா? அவதரித்து வந்தாயே நீ அதோ இருக்கிறான் பாரு ஊசி காட்டி சுடர் அவன் பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறானே மாய பேச்சு அம்மா சத்துராதி முண்டேஸ்வரர் அதுவும் இருக்கிறார். எந்த மாயாண்டீஸ்வரையாண்டவனுக்கு மணிமகுடம் வந்தேன் அவருடைய ரத்தமானதை அந்த மும்மூர்த்திக்கு கொடுத்தார். அவர் என்பதாக கொடுக்கிறார். இரண்டாவது சொட்டு ரத்தம் சொத்து ரத்தமானது தன்னுடைய நெற்றியிலே திலகமிடுகிறார். திலகமாக வைத்தானே. மூன்றாவது தரவாடை 21 இடம் இருக்க. அந்த 21 இடத்திலே பணமும் 21 சொட்டு ரத்தம் ரத்தமும் பணமுமாய் ரண பூசை கொடுத்தார். உதர பூசை கொடுக்கிறார். வாங்கினான உதரத்தை வாங்கினான உதரமான சுவாமி ரத்த பூசை வாங்கினார். தனியா ரத்தத்தை குடிக்காம அதனால உதரமான அதான பேரு. சுடலை மாயாண்டி பூசையை வாங்குகிறார். பிள்ளைகளை வாங்கினார். சுவாமி எனக்கு இவன் கேட்ட வரங்களை எல்லாம் பாருங்கள். தாங்கள் தந்தருள வேண்டும். நாம் இப்போது செல்ல வேண்டும். அவனை பூலோகம் பூலோகராஜ்யம் சென்றாக வேண்டும். அப்படி ஆனால் என அருமை மகனை பாடலாம் தலைமகனே
கேட்ட வரத்தை நான் தருகிறப்பா கேட்டவரும் பகவானிடத்தில் விடயம் பெற்று வருகிறார். வரங்கள் பல வரங்களை வாங்கி வருகிறார். ஓரோகன் ஆட்சியை நாடி வருகிறார். எங்கே வருகிறார்? முதலாவது மக்கத்து நகரிலே வந்தார். மாயன் பள்ளி வாசலிலே வந்தார். வெப்பமார்கள் எல்லாம் நினைக்கிறார்களே அல்லாஹ் உண்டு, நபி நாயகம் உண்டு, நம்ம அல்லாஹ் உண்டு, அடுத்த தெய்வமே இல்லை என்று அந்த நவீநாயகத்தினுடைய பள்ளிகளை கல்லூரி விழா நடத்தினார்கள். திருவிழா செய்து கொண்டிருக்கிறார். சன்மர கூட எடுத்து 32 மேலதாள வாட்சியங்கள் முழங்க யோசியாக முழங்க வெப்பமார்கள் வரிசையுடன் வந்தார்கள். பார்த்தார் ஓசிக்காட்டில் சுரேமாயாண்டி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யார் என்பதை இவர்கள் அறிய வேண்டும் அல்லவா? தெரிய வேண்டும். நாம் யார் என்பதை அறிய வேண்டுமானால் இவரிடத்தில் நாம் வாய்மொழியால் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா? அண்ணனும் சிலரை செய்யலாம். என் ஆண்டவனாகிய ஒரு தெருவுல அழுக சத்தம் போடுறான், இன்னொரு தெருவுல கொலவை சத்தம். அழுகை சத்தமும் கொலவை சத்தமா மாறி மாறி கேட்கிறது. இந்த முண்டை இருக்கானே முண்டை, அவன் சும்மா இருக்க மாட்டான். அங்க முண்டை இறப்ப பிடிங்க மோட்டு தீய கொளுத்துறான். ஆமா கொளுத்துறான், ஓட்டுல தீய கொளுத்துறான். கிழக்க தீ பிடிங்க எல்லாரும் கிழக்க ஓடுவாங்க. மேற்கு கிழக்குமா தீ பிடிக்கு. ஐயோ என்ன அண்ணன்மார்களை தமையமார்களை ஆனது ஒரு பருவிகளை ஐயா நம்மளுடைய நாட்டிலே நடைபெறுகிறது எல்லாம் ஆயமாக இருக்கிறது. என்ன சோதனை? சோதனையா ஒரு பேஷண்ட் இருக்கார், அவன் எல்லாத்துக்கும் இளைய லெப்பை வைத்தியம் இருக்கானே, அவன் பேர்ல சுவாமி அருளாகினார். விட மாட்டானே, சுடல முன்ன பேச்சு 3 பேரும் ஒரே நேரத்துல அருளானா என்ன நிலைமை? ரொம்ப மோசமா இருக்குமே. சும்மா இருந்தவன் அந்த மனநிலை அங்கமங்கும் உள்ளது. ஆனை போட்டு அழகுகிறானே, எவ்வாறு மழப்பை மாறு சாசம் இல்லை இல்லை, கரும்பும் இல்லை இல்லை,
அந்த பிள்ளை வாயாண்டி சுடலை அனைத்து பிள்ளார்களே நிச்சயமாய் சுடலை கொண்ட சுவாமி 3 பேர்களுமே இந்த பக்கத்து நகரானது மாயம் வண்டியினுடைய வாசலுக்கு ஆலயம் என்பதாக எனக்கு நிலையை பற்றி என்னை வழங்க வேண்டும் அப்பா தெய்வமாக வழங்க வேண்டும் அது போன்று வழங்கினார்கள் எப்படிவார்கள் இல்லையா பக்கத்து பள்ளியிலே நிலையமாகினான் அல்லவா பள்ளியிலே நிலையமாகி ஆதலால் பட்டாணி சுடலை மாயாண்டி என்று திருநாமம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே பேசும் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதை நாம் எங்கேயா சொல்ல வேண்டும் இங்கே போனவே ஆண்டி சுடலை ஆண்டவன் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் அல்லவா அவனை பூலோகம் அறிய வேண்டுமே என்பதாக எண்ணிய மாயாண்டி அவன் ஆயிரத்தி சிவகணமா காசி நகரதிலே காசி மாநகரதிலே கங்கையிலே தானம் செய்து காசி விஸ்வநாத பெருமாள் அமர்ந்திருக்கிறார் அந்த பூரணி தேவியானவள் விசாலாட்சி அம்மா அமர்ந்து கொண்டிருக்கிறாரே தாய் தந்தையரை சேவை செய்தார் அப்படி அதை விட்டு வெளிகடந்து வெளியாகி சிவாலயங்கள் எல்லாம் தரை கடந்து சிவனாருடைய மகனாக விளங்கு ஊசிக்காட்டு சுடலை நினைக்கிறார் ராமேஸ்வரன் தனுஷ்கோடியிலேயும் வருகிறார் ராமலிங்க ஈஸ்வரர் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அந்த ஈஸ்வரை வழிபாடு செய்து அடிபணிந்து அதனை விட்டு வெளிகடந்து மதுரையில் வருகிறார் மதுரையிலே அம்மா அங்க மங்கையர் கடைசி அங்கையர் கண்ணி செங்கையர் செல்வி மீனாட்சி இருக்காங்க மதுரையை அரசாலும் மீனாட்சி அம்மா ஆட்சி புரிபவள் சோம சுந்தரேஸ்வர பெருமாள் சொக்கனார் அந்த சுந்தரேஸ்வரரை அடிபடித்தார் படிந்தார்கள் அதனை விட்டு வெளிகடந்தார் வெளிகடந்து திருப்பரங்குன்றம் குண்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறானே தேவயானை மனமுடித்து மணவாளன் வடிவேலன் முருகப் பெருமான் குமர கடவுள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறானே திருப்பரங்குன்றத்தில் வந்தார் குண்டிலே வந்து முருகப் பெருமானை அடிபணிந்து சேவை செய்து அதனை விட்டு வெளிக்கடந்த எங்கையா வருகிறான் மகனாக விளங்குகிறானே ஒய்காட்டா இதோ அமர்ந்திருக்கிறானே ஒவ்வொரு தலங்கடத்தை தெற்கு செய்ய நோக்கி வருகிறார் மெல்ல வருகிறார் எப்பேற்பட்ட தலத்தை நோக்கி வருகிறார் எங்கே வருகிறார் நாடு நல்ல நாடு அழகுடைய வாசலிலே ஆற்றாங்கரை ஓரத்திலே வருகிறார் சித்திரை மாதம் மதிய உச்சி நேரமாச்சு அந்த ஆற்றாங்கரை ஓரத்திலே ஓரமாக சன்னியாசி யாதவர் ஆடுகளை எல்லாம் தரைசாற்றி விடுகிறார் தரைசாற்றி வருகின்ற போது ஈஸ்வன் மகனாக விளங்குகிறானே மாயாண்டி பார்க்கிறார் இந்த சிவனப்பேரியில் சித்தாந்தம் கரையோரத்தில் அழகருடைய வாசனையிலே அழகருடைய வாசனை
ஒரு 90 10 சென்ற சுவந்த கிழவனாக வடிவம் கொண்டார். கிழவனாக வடிவம் கொண்டு 410 சென்ற அங்கே அரை விழுந்த கிழவனாக வடிவம் கொண்டு வருகிறானே. அந்த சன்னியாசி யாதவன் அருகாமையிலேயே வந்தார். அருகாமையில் வந்து ஐயா யாதவனே, ஐயா காசியிலிருந்து பாத யாத்திரை முடிந்து வருகிறேன். என் குமரியை வைத்து வருகிறேன். என்ற மதிய உச்சி வேலையில் பசு பொறுக்காமல் நாம் ஆடி வதங்கி வழிநடந்து வரேன் ஐயா. பாத யாத்திரையாக நான் கால்நடையாக நடந்து வருகிறேன். ஆதலால் பசு பொறுக்க முடியவில்லை. ஐயா, எனக்கு ஏதாவது அன்ன ஆகாரம் இருந்தால் தாருங்கள். பஜ்ஜி நாங்கள் போகக்கூடாதா? ஆண்டி பண்ணாரங்கிழமை பண்டாரனே சற்று நேரம் சொற்பம் முன்னதாக வந்திருந்தார். நீங்க இருங்க. நான் உண்பதற்குண்டான உணவை சரிபாரி உமக்கு நான் தந்திருக்கேன். பாதியாவது நான் தந்திருப்பேன். தாமதித்து வந்தீர்கள். இப்போதானும் உண்டு இழைப்பாரி இருக்கிறது. இந்த நேரத்தில் உமது பசி நீர்ப்பதற்கு உணவிற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே. கொடுப்பதற்கு ஆகாரம் வந்திருப்பது ஆண்டிதான் என்று எண்ணினார். ஆண்டவனே என்று எண்ணவில்லை. பண்டாரம் என்று எண்ணினான். பண்டாரம் என்று எண்ணினானே. பகவான் என்று அடியேனே. ஈசனை என்று அடியாமல். ஈசன் என்று அறியாமல். சன்னியாசி போனாரோ. ஈசனுக்கு அறியலை. பகவான் என்று எண்ணாமலே என்ன ஆகும்? மன்னமானது இல்லை என்று உரைத்தான். அப்போது ஈசன் மகன் சொல்லுகிறார். அதே சன்னியாசி போனாரே யாதவரே, இதோ நிற்பதெல்லாம் உங்களுடைய ஆடுகள் அல்லவா? பார்த்தால் உங்களுடைய ஆடுகள் போல் தெரிகிறது. இந்த ஆட்கள் அதோடு இருக்கிற ஒரு ஆடு வெள்ளாடு. அதை பிடித்து எனக்கு பாறை கடந்தாயில் என் பசிந்திருக்க வேண்டும் ஐயர்கள். தாகத்தையாவது தீர்க்க கூடாதா? என் ஆண்டி பண்டார கிழவா இதை ஈராத மனத்தாடு. ஆண்களுக்கு முடியாதேடா. பேசுகிறார். இவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கார். 5000 கிலோமீட்டர் தெரிகிறாரு. 90 வயசுக்கு மேல் சுமண்ட கிழவனாக இருக்கிறார். பசுவினுடைய கொடுமை கொடுமையினால அழைத்து விட்டது. எல்லாமே இவரிடத்தில் மீண்டும் மீண்டும் ஏதாயின நாம் சொல்லி வீணாக நாம் ஏன் பேச வேண்டும்? இவர் ஏதாயின பசுவினுடைய கொடுமையினால் இதாவது ஏதாவது சாபத்தை அளித்து விடலாக கூடாது. மரக்காட்டை பிடித்து மாயாண்டியில் அறியாமல் அவர் முன்னாலே பாலை கறக்க போகிறார். அப்படி பால் கறக்கின்ற போது என்ன ஆச்சரியம்! எல்லாம் ஆண்டவனுடைய பகவானுடைய அருளாறு. அருளால் ஈசன் மகன் சுனையாண்டவன் அந்த சுனையுடைய அருளால் சுரங்கிடுமா சுரந்து பட்டை நிரம்பி வழிகிறது. பார்க்கிறான் சென்றாச்சு. இவர் பார்க்கிறாய், இவர் வந்திருப்பவன் ஆதியா மாயமாக இருக்கிறது, அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கிறது.
அந்த மாலை கையில் எடுத்து திருப்பி பார்த்தா ஆண்டியை பார்க்க ஆண்டியாக வந்த ஆண்டவன் மாயமாக மறைந்து விட்டார். ஆண்டவனாக மறைந்தார். இவன் ஆண்டிதானா ஆண்டவனோ யாரோ கருக்கராட்சி ஆடுகளை எல்லாம் பற்றி கொண்டு தங்கள் அரண்மனை நாடி அந்த கலந்த பாறை உண்டு இளைஞாரி செப்பரவஞ்ச கட்டிலே படித்து உணவுகிறார். நல்ல சூப்பரம். அவருடைய கனவானதில் உதயமாகிறார். சன்னியாசி ஆதவரே யார் ஆண்டி என்று என்னாரே என்னை ஆண்டி என்று அவர் மறுநாள் உதயத்திலே கனவுகளை கண்ட காட்சிகளை எல்லாம் ஊராறு உறவினர்கள் எல்லாரிடத்திலே சொல்லி அந்த சீவனை பேரு சித்தாந்தின் கரையோரத்தில் ஓரமாக அழகருடைய வாசலிலே ஆட்டாங்கரை ஓரத்தில் மண்ணை வண்டில் தான் குறைத்து அங்கே எழுச்சி என்றும் சுடலை மாத சுவாமி என்றும் மாடன் என்றும் சக்கராறு முந்தன் சுவாமி புதியவன் இருக்கிறார்கள் நிலையப்பட்ட வணங்கின சிவனை பெரிய வந்ததாலே சிவனை பெரிய சுடலையாண்டவர் என்று பெயரை பெற்றார். பேராவும் என்ற பின்னர் இவ்வாறு இருக்க வந்த வேலை ஆண்டவராய மாயாண்டி சுடலை மீண்டும் மீண்டும் நடந்து நினைக்கிறார். காட்டு சுடலையாக பெயரை பெறுகிறான் அல்லவர். பேராவும் எடுத்தாக வேண்டும். எவ்வாறு எவ்விடத்திலே அந்த நிலையத்தை வந்துகிறார். நாட்டிலேயோ நல்ல நாடு தாமிரபரணி நதிக்கரையோரம் கரையோரம் அழகான ஒரு ஊர் அம்பாசமுத்திரத்தின் அருகாமையில் இருக்கிறது. வருஷம் 3 போகம் பயிர் விளையும். முப்போகம் பயிர் விளையும் பூமி. அப்பேற்பட்ட தாமிரபரணி நதியினுடைய வளம் அந்த நகரமெல்லாம் இருக்கிறது. எந்த நகரமாக இருக்கிறது? அங்கே ஒவ்வொரு பொத்தான் துறைகளில் துறையை
அந்த ஊர்க்காரர் பள்ளியில 1000 கொட்டை நெல் பயிர் செய்யக்கூடிய பையன்கள் நன்றி நினைவு புரிஞ்சு கிடங்கு 1000 கொண்ட வதப்பாடு இல்லையா அதில் நெல் பயிரை செய்ய வேண்டும். இருக்காரு வயல்வெளியிலே வருகிறார். ஓய்யாடு கணவன் அங்கே நெல் பயிர்களை எல்லாம் செய்தார்கள். ஆவணி மாதத்திலே அறுவடை செய்தார்கள். 1000 கொட்ட வதப்பாடிலே 2000 கொட்ட நெல் ஏராளமான வேண்டிய அறுவடை செய்த நெல்லுகளை எல்லாம் அவர்கள் நாம் பாதுகாக்க வேண்டும். ஊருக்கு மேல் ஊருக்கு, ஊருக்கு மேல் ஊருக்கு, ராமா என்ற களஞ்சியமா, கிருஷ்ணனா என்ற களஞ்சியமா, களஞ்சியம் கட்டுகிறார், களஞ்சியம் கட்டுகிறார், ஓய்யாடு தளபதியே, களஞ்சியம் கட்டுகிறார், களஞ்சியம் கட்டுகிறார், ஓய்யாடு தளபதியே. என்ற களஞ்சியங்களை கட்டி 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 அவன் இதை காவல் வைக்க வேண்டுமே. அந்த ஊர்காடு தலமானதிலே ஓய்யாடு தளபதியே 16 பங்க தலைவர்கள் வாங்கோடனை வாழழைத்து அழைத்து அவரது முடிய செய்தார். 1000 பஞ்சம் இந்த களஞ்சியத்திலே 2 களஞ்சியம் கட்டி ராமா என்ற களஞ்சியம், சிவனா என்ற களஞ்சியம் 1000 கொட்டை எதிர அங்கே 1000 அங்கு 2000 கோட்டை நெல்லை அம்பாரம் வைத்து அடையாள குடி வைத்து துறைமக்களானவர்கள் இந்த 16 பேர்கள் சொன்ன அந்த களஞ்சியத்தை காவல் புரியும். காவல் காவலேது புரிவையாக காவலானது முடிந்து வருகிறோம். 16 பேர்களும்
நாம் அண்ணன்மார்களுக்கு தெரியாமல் இந்த களஞ்சியத்திலேயே நான் 2 சாக்கு நெல் களவு செய்தால் யாரும் காண போகிறார்கள். 1000 சம்பளமும் 500 வெறுமதிக்காக நமக்கு தர்றாங்க. வேலியே பயிரை நெய்வது போல நினைக்கிறாங்க. காவல் கொண்டவன் காவல் இருப்பவனை களவு செய்ய சொல்லிட்டார். ஆறு ஒருத்தவர்கள் நினைக்கிறாங்க. ஒரு நாள் அண்ணன்மார்களிடத்திலே சொன்னான், அண்ணா இன்றைய தினம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் கவர் முடிய முடியாது. அப்பா நீ போய் அரண்மனை சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளடா. என்று தம்பி அனுப்பினார்கள். இரவு பொழுதாட்சி இந்த ஆறுமுக தலைவனானவன் என்னையா அந்த ஆறுமுக தலைவர் தனி ஒருவனாக அல்லவா களவு செய்திருக்கிறார். நான் செய்த கலவை யாரும் சொன்னாதானே சொன்னால் உண்டு. ஒருவனாகத்தானே களவு செய்திருக்கிறோம் என்று இருமா கூட இருக்கிறார். எப்படியாக இருக்க வந்த வேளையிலே மாநாடு தளபதி பொதுமாட்ட பற்றி வந்திருக்கிறேன். ஒற்றுமையாக ஒன்றாக வந்திருக்கிறீர்களே ஐயா.
நாங்கள் மாநாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். ஆமா. கணக்கிற்கு நிர்வாகி வியாபாரிகள். அந்த வியாபாரம் வாங்குவதற்கு நெல் வாங்குவதற்கு வந்தோம். வந்திருக்கிறோம் ஐயா. ஆஹா, அப்படி ஆனால் எங்கள் கால்வழியிலே ராமநாட சிவனாய் என்ற களஞ்சியம் களஞ்சியங்களில் 2000 கோட்டை நெல் அம்பாரம் இருக்கிறது. ஆமா. கோட்டையாக இருக்கு. ஆதலால் எங்களோடு வாருங்கள். வருவீர்களாக துறை மக்களை கண்டு பேசி விளையாடு பேசி நெல் அம்பாரத்திலே நெல் அளந்து நானே தரேன் அறிமுக தலைவர் சொல்கிறார். வேண்டிய படத்திற்கு நோக்கி அழைத்து வந்தார். ஆறுமுக தலைவராக அழைத்து வருகிறார். களஞ்சியத்தை திறக்க போகிறார் இல்லையா? நல்ல அளந்து கொடுக்க வேண்டும். வேண்டிய பொருளுக்கு பணத்திற்கு வேண்டிய பயிரில் நம்ம அழைக்க வேண்டும். சேதுபதி துறை சேதுராம துறையும் துறனக்கள் களஞ்சியத்தை திறந்து பார்க்கிறார். ஆனா அடையாள மைய அடித்திருக்கிறது. நல்ல அம்பாரம் குறைந்திருக்கிறது. அது பலவு நடந்திருக்கிறது. பலவு நடந்திருப்பதை உறுதியாக அறிந்தார்கள் இல்லையா? ஒருவன் அல்ல 16 பேர்கள் சேர்ந்து இந்த களஞ்சியத்தில் காவல் புரிந்த களஞ்சியத்திலே எப்படி களவு நடந்திருக்கும்? 16 பயணிகளில் யாரோ ஒருவன் தானே களவு செய்திருக்க வேண்டும். அப்படியானால் காத்திருப்பவன் காவலன் புரிந்தவன் களவு செய்தவன் அவனோ அந்த கூட்டத்தில் எவனோ ஒருவன் தான் களவு செய்திருக்கிறான். நிச்சயமாக 16 பேர்களை அழைத்து சொன்னார். அப்பா களவு செய்திருந்தால் உள்ளதை சொல்லிவிடுங்கள். இந்த நேரத்திலே உள்ளே சொல்லிவிடுகிறோம். களவு செய்தவன் சொல்லுவான். ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. சரி, ஒருவனாக இருந்தல்லவன் களவு செய்திருக்கிறார். ஆறுமுக தலைவனுக்கு வாக்கு சனி நேரம் ஆகாத காலம். அவன் சொல்றா, துறைமக்களை நாங்கள் இத்தனை பேர்கள் சொல்லி எங்கள் பேரிலே நம்பிக்கை வரவில்லையா? எங்கள் பேரிலே உங்களுக்கு சந்தேகமா? நம்பிக்கை வர வேண்டுமானால் விநாயகர் ஆலயங்களிலே சென்று நீங்கள் நாங்கள் சத்தியம் செய்து தந்தால் அப்போதாயினும் தாங்கள் நம்புவீர்களா? நம்பிக்கை கொள்வீர்களா என்பதாக சென்றவுடனே எப்படியா சத்தியம் செய்யலாம்? எங்களை உடனே பேசும் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கிறானே சிவனுக்கு மயாண்டி ஒரு காட்சி சொல்லலையாக வருகிறானே. அந்த சிவனை பெருகிலே சென்று நாங்கள் களவு செய்யவில்லை என்று சத்தியம் செய்திருந்தாரோம். சத்தியம் செய்வார்களா? அப்படியானால் மறுநாள் ஒரு காலை அதிகாலையிலே நம்ம புறப்படணும்ப்பா. அண்ணா துறை மக்கள் ஆனவர்கள் குதிரையிலே முன்னால் செல்கிறார். உண்டாது கூட்டினார்கள். இந்த 16 பேர்களும் சிவனப்பேரி பயணமானார்கள். சிவனப்பேரி எந்த இடத்தை நாடி வந்தார். எப்பா சிவனப்பேரி செல்வதற்கு 16 பேர்களும் நல்ல வண்டி போட்டு பாட்டு பாடி வேணமாகி வரணும். Bye.
செல்லும் பாதையாக மார்க்கெட்டும் போக்குவிட்டு சாந்தி நகர் பாதையார் மாநகரம் தனை கடந்து அங்கே நடுவு குறிச்சு விளக்கு விட்டு பாதை மாறா அதனை விட்டு வெளிகடந்து நல்ல பாதையார் வாட்டனை தனை கடந்து குறிச்சி பாதையார் நதி கடந்து வரிசையுடன் வருவானம் வருவாரமா வருவார்களா வரிசையுடன் வருவார்களா அங்கே வருவார்களா 16 பேர் கடந்து அந்த தாமரமரணி நதி கடந்து வருகிறார். இவரை பேரி சித்தாற்றின் தலைவரம் வந்தார். வருகிறார்கள். பேசும் தெய்வமாக வந்து கொண்டிருக்கிறானே ஆமா, அந்த தாமரபரணி நதிக்கரையோடு என் அப்பனாகியும் அயாண்டி சுடலை நினைக்கிறார். அந்த ஆலயத்தில் அருகாமையிலே வந்து இங்கு 16 பேர்கள் அன்றாட கோவில் நடை சாத்தி இருக்கிறது. ஆலயத்தில் நடை சாத்தி கோவிலை திறக்கணும்னா சன்னியாசி யாதவர் பூசாரி வரணும். காலை பூஜாரி இருக்கிறார். அவரை அழைத்து வந்தார். அவரை எல்லையாய் செல்லலாம். உடனே வந்தல்லாம். அதையே திருக்கலாயை செய்வதன் நாட்டிரத்தை அண்ணன்மாரே தமையமாரே 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 எந்த ஊரு உங்களை பார்த்தால் ஊருக்கு புதிவர் போல் தெரிகிறது. நாங்கள் உயிர்காட்டிலிருந்து வந்திருக்கிறோம். இதற்காக சத்தியம் செய்வதற்காக வந்தோம். ஆமா, இதோ இருக்கிறாரே துறைமகனார்கள். அப்பா சிவனை பெரும் அயாண்டி சித்தாற்றின் கரையோரம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தெய்வமாக இருக்கிறானே மண்பிடத்திலே மாயாண்டி அமர்ந்திருக்கிறான். பேசும் தெய்வம் ஐயா, பொல்லாத தெய்வம் அல்லவா? இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் இந்த சிவனை பெரிய இருக்கிறார். குடிகொண்ட சிவனை பெரிய மாயாண்டி இடத்திலே இருக்கிறானே சத்தியம் செய்வதெல்லாம் சரிதான் ஐயா. ஆனால் கள்ள சத்தியம் செய்து விடாதீர்கள். அதை மன்னிக்க மாட்டான். மாயாண்டி உங்களை கருவறுத்து விடுவானடா. விடமாட்டான். அவங்கள 15 பேரும் அப்பாவி. அம்மாவினாரு இருக்கிறான். 16 பேர்களிலே ஒருவன் அல்லவா களவு செய்திருக்கிறார். 6 மணி தலைவர் இருக்கிறாங்க. 15 பேரும் சொல்ற ஐயா, நாங்கள் சத்தியம் செய்வது உண்மையான சத்தியம் பண்ணுவோம். ஐயா யாரும் பேச மாட்டோம், பொய் சத்தியம் செய்ய மாட்டோம். இதற்கு சத்தியாசியாக வரும் பூசாரி கோவில் நடை திறந்து ஆண்டவருடைய அனுபூசை செய்து நட வாசல்ல கற்பூரத்தை கொளுத்தி வச்சார். இந்த ஒளி எரிகிறது. வாங்க ஒருவராக வந்து தரிசிக்காக சத்தியம் செய்யுங்கோ. 15 பேரும் ஒருவராக வந்து சத்தியம் செய்தார். வரிசையாக இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில வர்றான். களவு செய்தானே அளவு செய்த ஆறுமுக தலைவன் தான் கடைசியா வர்றான். அப்பாலியா மாயாண்டி முன்னாலே வந்தான். வந்து நின்று, ஏ ஆண்டவனே, அதே கைலாச வாசகா, ஏ மாயாண்டி சுடலை, நீ தொடர நீ மண்பிடத்திலே மாயாண்டியாக இருந்தால் கேளு. உண்மையுள்ள தெய்வமாக இருப்பாயாக. இல்லை மண்பிடத்திலே மண்ணாய் இருந்துட்டு போ. வாயில வருது.
சும்மா கிடக்கிற சங்க ஊசிகளுக்கான அண்ணின மாதிரி இவன் வாயில வராததெல்லாம் ஆகாத காலத்தில் மழையாண்டியா இருந்தா கேடு மண்ணா இருந்தா மண்ணாவே இருந்துட்டு போ பீடமா இருந்து சொல்றாங்க ஆறுமுகன் தலைவன் சத்தியவசனான அண்ணன்மார்களே நாம எல்லாம் புறப்படலாம் போகலாமா நேரமா மதிய உச்சி நேரம் ஆச்சு நேரமாகிறது நம்ம சீமைக்கு செல்ல வேண்டும் அல்லவா வீட்டை ஏழை வண்டி கொண்டு வருகிறான் இங்கே வருகிறான் ஏழை நல்ல வண்டி போட்டி பரணி நதிக்கரையோட வலுப்பெற்ற போது அங்கே உங்க ஆறுமுக தலைவர் சொல்ற அண்ணா தண்ணீர் எடுத்துக்கோ எல்லாம் வண்டி எடுத்து சொல்றேன் நேரம் மதியம் 2 மணிக்கு மேலே ஆகுது பசு பொறுக்க முடியல அண்ணா பசிய மறந்து விட்டீர்களா நாம நம்ம அவரவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்தோமே கட்டு சாதம் அப்படிங்கிறா எங்க ஆட்டாங்கிற ஓரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போகலாம் கிடையாது சித்திர மாதம் மதியம் உச்சி நேரம் அந்த மதியம் உச்சி கரையை அமர்ந்து சாப்பிட போறான் சாதத்தை உழைக்க போகிறான் நோயாண்டி பார்க்கலாண்டே அம்மா கள்ள சத்தியம் செய்து விட்டு போகிறீர்களே தலைவர்களே அதே தலைவர்களே நம்மளோட விடுவேனா மாட்டேனே கொண்டு வந்த சோதனை எடுத்து உடைத்து ஒரு வெள்ளை சோத்தை எடுத்து வாயில வைக்க போறான் வைக்கதான் நேரம் நோயாண்டி சொன்னே ஆண்டவரை என்ன பண்ணி உங்களுக்கு நான் சாப்பிட விடுவானா விட மாட்டானே ஒரு சூழலை கட்டு காற்று போலே சூறாவளி காற்று போல சுழற்றி சுழற்றி அடித்து அது அவர்கள் அந்த சாப்பாட்டிலே மண்ணையும் கல்லையும் வாரி போடுகிறார். ஆமா உணவுல போடுறான். எங்க ஆரம்ப தலைவர் சொன்ன அண்ணா என்ன சித்திரை மாதம் 2 மாசம் அக்கினி நட்சத்திரம் காற்று அடிக்காத நேரம் இப்படி திடீர்னு சூறாவளி காற்று அடித்து நம்ம சாப்பிடுகின்ற இலைகளையும் மண்ணையும் கல்லையும் வாங்கி போட்டுட்டாரு இருக்கிறது என்ன காரணம் அண்ணா எங்கிருந்து வந்தது அந்த சூறாவளி சுழல் காற்று இதுதான் சிவபெரிய சுனையானவருடைய அருளைந்து அறியுங்கள் அடைந்தார்கள் இதெல்லாம் ஏற்றி அப்படியே காட்சி ஆற்றுல அள்ளி போட்டார் கரகரங்க வண்டியாது வண்டி மூட்டி
பரம்பரை வந்து ஒருவருக்கு பின்பு ஒருவராக ஏழாவது கடைசி வண்டி கள்ள சத்தியம் செய்தானே சண்டான ஆறுமுக தலைவர். அந்த ஆறுமுக தலைவனுடைய வண்டிதான் கடைசியா வருவாங்க. அப்போது அந்த வண்டிக்கு பின்னால ஒரு மணி சத்தம் கேட்கிறது, காதி ஒலிக்கிறது, மாறாப்பு மணி சத்தம். காதி கேட்டதே என்னதான் திரும்பி பார்க்கிறார். வண்டிக்கு பின்னாலே வாடாய் மாயாண்டி ஒரு வெள்ளாட்டமாய போல வண்டிக்கு பின்னாலே வருவதுதான் சுடலை. மகன் சுடலை வருகிறார். இவன் திரும்பி பார்த்தான், என்னடா வளர்த்த கிடா வருவது போல ஒற்றைய தனியா கிடா வருது. நம்ம வண்டிக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. ஏதாயிரம் ஆட்டு கடா கடையில இருந்து தப்பி வந்துட்டான். பார்த்தால் அப்படித்தானே தெரிகிறது, கொடுக்கடவா இருக்கிறது. நல்ல கை வளர்ப்பு கடா, நல்ல கொழுத்த கடாவா இருக்கு. அல்லது அண்ணா நிறுத்துமா, என் வண்டிக்கு பின்னால ஒரு பெரிய கடா ஒண்ணு வருது, கொழுத்த கடா வருது பாருங்க. நல்ல கருங்கடா கொழுத்த கடா. கோயிலுக்கு நேற்று கடா நாளைக்கு முடிந்தால் சனிக்கிழமை கடாயை கொண்டு போய் நம்ம அப்படியே தனி சமைத்து சாப்பிட்டதாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், தேகத்துக்கு ஆரோக்கியம். அதை அண்ணன் சொல்லுகிறான் மூத்தவன், தம்பி ஆர்வா இல்லையா, நமக்கு சமயமே சரியில்லையப்பா, ஆகாத காலம் அல்லவா, நம்ம சிவன் சென்று வருகிறோம், சத்திய பிரமாணம் வேறு செய்து வருகிறோம், சத்திய பிரமாணம் செய்து வருகிறோம். அந்த கடாயை பார்க்கும்போது அந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு நேர்ச்சிக்கு விட்ட கிடாவோடே தெரியும். பார்த்தா தெரியல, கொடுத்த கிடாவா இருக்கு, யாரு வளர்த்த கிடாவோ வேண்டாம், நான் முடிக்க முடிய சேர்த்துல வேண்டாம். பொண்ணு கேட்பா, ஆரம்பம் தலைவன் கேட்பானா, அடுத்தவன் பொருளை திங்கிறவனா அன்பாவை தின்ன மாதிரி தின்பா. எல்லா காலத்தையும் சாப்பிடுவாங்க. எவ்வளவுதான் சூடா இருந்தாலும் முழுசா முடிக்கணும், காசு கொடுக்க மாட்டான். ஆயாண்டி என்ன அறியாமலே ராயை தலை பிடித்தான், அவன் கசப்போட்டு
பாதையாக தாமரம் பண்ணி தன்னை கடந்து சாட்டு பத்து பாதையாக பாதை மூடி ஊற்றாறு வந்து சேர்ந்தாரு. ஊருக்கு வருகிறார்கள். ஊருக்குள்ளே வரும்போது ஆறுமுகத்தலைவர் அண்ணா அண்ணா நம்ம ஏற்கனவே களவாண்டுட்டு வந்திருக்கிறா நம்ம வட்டியில கிடக்கு. யார் வளர்த்துக்கிறான்? நான் என்னுடைய அரண்மனைக்கு இந்த கிடாயை கொண்டு போகிறேன். நாளைக்கு விடிஞ்ச உடனே கிடாயை நான் அறுத்து 16 பங்கு கொண்டு வைப்பேன். அரண்மனையில எதிர்பார்க்குங்க. நீங்களாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு எண்ணெயை தெரிச்சு தாமரபரணியில போய் கடவுள் இட்டு வந்துருவோம். என்ன காலம் செஞ்சுருவாங்க? நான் தெரியா 16 பங்கு போட்டுருவோம் பேர சொல்லுங்களா. அது போன்று மறுநாள் உதயம் அந்த அந்தமார்கள் எல்லாம் ஈடாட சென்றார்கள். ஆறுமுகம் தலைவனானவர் கிடாயை முடித்தான். ஆடியிலே சட்டை அறுத்து உடனத்தை ரத்தத்தை ஒரு சக்தி நிறைய அதை அறுத்து தொழிலை ஒழிச்சு 16 பங்கு 16 பங்கு பங்கு போட்டு உடனே கொண்டல்லாவா சரியா எண்ணி போட்டுக்கணா பாருங்கள் அண்ணா 16 பங்கு சரியாக எண்ணி போட்டுக்கணும் அண்ணா. அவவா பங்கெல்லாம் எடுத்துட்டு அவவா வீட்டுக்கு போங்க. ஆளுக்கு பங்கு எடுக்கிறாங்க. 16 பேர்களும் ஒருவராக ஒரு பங்கு எடுக்கிறார். ஆமா அவரவருக்கு பங்கு எடுக்கிறார்கள். கள்ள சத்தியம் செய்தாரே ஆறுமுகம் நினைக்கிறான். இவன் கடைசியில பங்கெடுக்க போகிறார். பங்கு என் சிவரம் பெரியமாயாண்டி சிவரம் பெரியமாயாண்டி ஆயாண்டி ஆயமாக குறையுள்ளப்பா குறைந்தப்போ சேவி மாறி நமையமாறி மாயமாக ஒரு பங்கு குறைஞ்சு போச்சு. மாயமாக குறைவதற்கு ஒன்றும் இல்லை. நான் எண்ணி அல்லவா 16 பங்கு போட்டேன். சரியாக எண்ணி போட்டேன். நம்ம கூட்டத்துல எவ்வளோ ஒருவன் கூட ஒரு பங்கு எடுத்து விட்டார். சேர்த்து எடுத்தாங்க. சரிக்கு ஆசைப்பட்டிருக்கிறார். சரி பரவாயில்ல. நம்ம அண்ணன்மார்கள் தமிழ்வார்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இதற்கு யாருக்கு போட்டியெல்லாம் நம்ம முகத்துக்கு தங்கி 16 2வது முறை போகும். அப்படியாக நம்ம 2வது முறை பங்கு போடுகிறார். சரி இப்போது பங்கு நம்ம எல்லாரும் கண்முன்னு பார்த்தோம். பங்கை பார்த்து கொண்டிருக்கிறார். 2வது முறை பங்கு போட்டு எடுக்கிறார். எடுக்கின்ற ஈசன் மாயாண்டி சுடலை அருளாலே அங்கே 2வது முறை பங்கு போட்டு எடுக்கின்ற போது மாயமாக பங்கு குறைந்தது. 2 பங்கு குறைகிறது. 2 பங்கு குறைஞ்சு போச்சு. அண்ணன்மார்களே தமையமார்களே இது என்ன மோசம். அப்போது சொன்னாங்க தம்பி ஆறுமுகா நான் அன்றே சொன்னேன் அல்லவா இந்த கிடாய் நமக்கு வேண்டாம். அடுத்தவர்களுக்கு ஆதரவு கோவிலே நிகழ்ச்சியாக வளர்த்து கிடாவும் அப்படி சொன்னேன். எத்தனை சொல்லி கேட்கவில்லை.
இல்லையடா சண்டாரா. மறுப்பு சரி, பேசுறாரு. பரவாயில்ல, மூணாவது முறை பங்கு போகுது. மூணாவது முறை பங்கு போடுகிறார். அப்போது ஆண்டவன் மாயாண்டி அருளாளே, என் மாயாண்டி அருளாளே, அருளாளே. மொத்தமா மூணு பங்கு குறைஞ்சு போச்சு. ஒரு பங்கு கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேன். கேட்டையாடா அனுபவா. இப்ப வன்மை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. சொந்த செலவிலே சூரிய வைத்தது போல. வேண்டாம் 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 என்று சொன்னீரடா சண்டாவா. அடித்தவன் பொறுப்பு என்ன? வீட்ட பண்டாரனை ஓடுகிறார். 6 பங்கு குறையுதையா. இப்படி நாம பங்கு போட்டுட்டே இருந்தோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு கனிமூல காய்க்கிறது. ஒரு துண்டு இறைச்சி விற்காது. மாயமா மறைஞ்சுக்கணும்பா. அதனால பங்கெல்லாம் வேண்டாம். எதற்கு? இந்த இறைச்சி எல்லாம் மொத்தமாக கூட்டு அவன் கைக்கு ஒரு முடி இறைச்சி எடுத்துட்டு போ. கையளவு எடுத்துக்கணுங்க. இறைச்சி மொத்தமாக கூட்டினார்கள். ஒவ்வொரு பங்கு இறைச்சி அவன் கையில எடுத்து கொண்டு போறான். எடுக்கிறார்களே. மாளிகையிலே சென்று மனைவிடத்திலே சொல்லுகிறான், அம்மா கொண்டு வந்திருக்க மாதிரி இறைச்சி மக்குவமா கறி சமைத்து தருவாய். சுவையாக. வீட்டில் உள்ள பெண்மணிமார்கள் அந்த இறைச்சியை வாங்கி கறி சமைத்தார். சமைத்தார்களே. அது கரியாரத்தான் வேகும். இல்லையே. கட்டழகர் மாயாண்டி சிவனை பெரியார் சுடலை அல்லவன் அல்லவா. வடிவம் கொண்டு வந்தவன் அல்லவன் கலைக்கண்ணன் மகனான ஈசன். அவன் பச்சை ரத்தம் போல ரத்தம் போல கொத்திடுவா. அநியாயமா இருக்கேன். கணவன்மாரை வரவழைத்து, ஐயா இந்த கறி வேகுத லட்சணத்தை பாருங்க. ரத்தமும் சோழமாக கொதிக்கிறது. பச்சை இள ரத்தம் பால் போல கொதி வருகிறது. கொதிக்கிறதே அண்ணா. இவ்வாறு இருக்கும் இந்த வேலையிலே அதாவது இன்னும் சற்று நேரத்தில் ஊய்காட்டு சுடலை ஆண்டவன் தில்லைவனம் ஐயானம் சென்றவிருப்பதால் ஆங்காங்கு வழியிலே கார் பைக் பார்க்கிங் செய்த அன்பர்கள் சற்று ஓரமாக அவரவர் கார் பைக்குகளை எல்லாம் நிறுத்தி வைக்கும்படியாக விழா கமிட்டியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அழைக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய வேலையிலே வேலைகளில்
என ஒய்காட்டு சொல்லி ஆண்டவன் சிவன பெரியார் நினைக்கிறான் அல்லவா என்ன சித்தாச்சம் கடைக்காரன் என்னையா என்கிறான் என்னையா ஒய்காடு நகரை நாம் மண்கோட்டையாக மாற்ற வேண்டும் சிவனை பெரிய மயாண்டி சுடலே வெள்ளக்கூறி கரைக்காரன் சிவன பெரியார் அவனை அறியாமல் ஊரார்கள் எல்லாம் மன்னமார்களே பழையவார்களே ஆனதோடு பிறகுகிறேன் கரடி சிங்கம் சிறுத்தை புலி வந்த தடமில்லை இல்லையே நம்மளுடைய ஊருடைய ஆடு மாடுகள் எல்லாம் செத்து படித்திருக்கிறது நாளுக்கு நாள் அழிந்து கொள்வது அல்லாத செல்லறை அதிகமாக நடைபெறுகிறது அநியாயமா இருக்கிறார் 16 பேர்களும் இதனை குறி கேட்க வேண்டும் பள்ளி குடும்பங்களை பார்க்கிறது பள்ளி குடும்பங்களானவள் குறைச்சியானவள் இடமானை நாடி வருகிறார் பள்ளி குடும்பங்கள் நாங்கள் எல்லோரும் உள்காட்டிலிருந்து வந்திருக்கிறோம் இதற்காக குறி கேட்க வந்திருக்கிறோம் அம்மா ஆமா போனதியை நாங்கள் அறிய வேண்டும் 27 மனம் தச்சனையாக வாங்கினார் வாங்கி தலைவாய்களை வைத்து சாமி பிள்ளையார் பிடித்து வைத்து வைத்தார்களே திருமணத்தை எட்டு நிறைய நாளில் என்று வைத்து தேங்காய் வழங்கலாம் வைத்து வைத்தார்கள் தச்சனையை வாங்கி குடிமுறை கையில் வைத்தார் அண்ணமார்களே நான் சொல்வதை குடிகளை காது கொடுத்து கவனமாக கேளுங்கள் ஒன்று என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் ஒரு தடவைக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் பள்ளி கூற வேலைக்கு உழைப்பார் உங்களுடைய ஊரிலே களஞ்சியத்தில் நெல்களஞ்சியத்தை காவல் புரிந்தீர்கள். உங்களிலே 16 பேர்களிலே ஒருவன் உங்க கூட்டத்தில் தான் இருக்கிறார்.
களவு செய்தால் அந்த களவை மறைப்பதற்கு சத்தியம் செய்வதற்காக சென்றீர்கள் அல்லவா? சிவரப்பெரிய சென்றீர்களா? ஆமாம் சென்றோம். சிவரப்பெரிய மாயாண்டி இடத்திலே 15 பேரும் சத்தியம் பண்ணினீர்கள். உண்மை உள்ளவர்கள். உண்மை சத்தியம் செய்ய மாட்டார். ஆனால் களவு செய்தவன் உங்களிலே ஒருவன் கள்ள சத்தியம் செய்து விட்டார். அந்த கள்ள சத்தியத்தை காண்பிக்கிறாரே, கள்ள சத்தியம் செய்ததால் அவன் 16 பேர்களும் வண்டி முட்டி வருகின்ற போது ஒரு வெள்ளாட்டம் நாய் ஒன்று வந்துச்சா, வண்டிக்கு பின்னால தொடர்பு வந்தது. ஒரு கருங்கடா வந்ததா, பின்னால் வந்தது. அட சண்டால வாய், கருங்கடாயாக வந்தவன் வெள்ளாட்டாங்க நாய் என்னை என்னாது யாரு தெரியுமா? தெரியுமாயா? வாசல் தெரியுமா? ஓய்காடு நகரை மண்ணோடு மண்கொட்டையாக ஆக்கி வருகிறார். இந்த சிவனப்பெரிய சுடலைதான் இவ்வளவு காரணம். இத்தனை சோதனை நடக்கிறது உங்களுடைய நாட்டிலே. தலைவர்களே, இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் சிவனப்பெரியிலே சென்று சிவனப்பெரியார் மாயாண்டி சுடலையை வணங்கி ஆண்டவரை வணங்கியது என் ஆண்டவராகிய மாயாண்டி சுடலை அவர்களிடத்தில் குடிமண் எடுத்து அந்த சித்தாக்கு நிலைமலை போட்டு வணங்கினார்கள். ஒய்காட்டில் சிவனப்பெரிய தரமானதே சிவனப்பெரிய மாயாண்டி என்ற பிடிமனுக்கு அதை சிந்தாக்கு கரைக்க
சபையிலே